ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க, அதான் நீங்கள் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் ஆடியோ உங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அப்டேஸ் வந்து தேவை. ஆப் லிங்க் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. ஃபாலோ பட்டன் மேலே இருக்கும் போது லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும். கீழே பாருங்கள் கிரீன் கலர் +, கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துருவோம். இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஹவு வீடியோ வந்துருக்கும். ஹவு டு ஃபைண்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து ப்ராஜெக்ட் வந்து ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க, அதை லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓப்பன் வந்து கொடுத்தோன்னே ஆப் ப்ராஜெக்ட்டில் பார்த்தா கீழே ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கான ஒரு பல்க் குரூப்புக்கான ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு பிக்குக்கான சர்க்கிள் பிக்குக்கான ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு சம் க்ரீன் கலர் லேயர். நெக்ஸ்ட் இந்த பிக்கில் ஒரு குரூப்புக்கான ஒரு லேயர். அவ்வளோதான். இந்த இப்போ நான் செலக்ட் பண்ண லேயரில் மட்டும் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ரெக்டானுக்கான ஒரு லேயர் இருக்கும். அதில் சிசி வந்து ஐஎஃப்னு வந்து ஆஃப் பண்ணுறப்ப கிளிக் பண்ணி ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் டோன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எடிட் பண்ணுற மாதிரி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வச்சுருக்க எல்லா பிக்குமே நான் சொல்கிற ரேஷியோவில் கிராப் பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துலாம். கீழே பாருங்கள் கிரீங்களா +, கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா சம் ரேஷியோவில் பார்த்தா 4:4 வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படி வந்து செலக்ட் வந்து பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ரேஷியோ டவுன்லோட் +, கிளிக் பண்ணுங்கள். இப்படியே வந்து போயிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு +, சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இதுமாதிரி ஆட் ஆகிடுச்சு. ரேஷியோ வந்து 4:4 அது மாதிரி அவுட்டில் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஒன்ஸ் வந்து அது வேறு ரேஷியோ டிஃப்ரெண்ட் ரேஷியோ வந்துச்சுன்னா இதுமாதிரி அவுட்டில் வந்து இந்த பிளாக் வந்துருக்கு. ஓகே, அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தாக பார்த்து இருங்க கிளிக் பண்ண ஒரு ஷீட் வந்து பண்ணிட்டு ஃபிஃப்த்தானா ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இதுமாதிரி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே சேம் ரைட் சைடில் ஏர் ஆஃப் பட்டனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே பார்த்தா தேர்ட் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கிரீன் கலர் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இமேஜ் வந்து 4:5 ரேஷியோ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுக்குங்களா? இப்போ சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ ஒரு இமேஜ் இதே மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இமேஜ் கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாம் கிராப் பண்ணி எடுத்து முடிச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலேட் வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ஓப்பன் வந்து பண்ணுங்க. நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே இருக்கிற இமேஜ் குரூப்பில் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கிளிக் பண்ண கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உள்ள பார்த்தா லைனாக உங்களுக்கு வந்து ஸ்மாலாக உங்களுக்கு வந்து லைனாக லேயர்ஸ் வந்து இருக்கும். க்ரீன் கலர் ஒரு சம் லேயர் இருக்கும். இந்த க்ரீன் கலராக இருக்கிற சம் லேயரில் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? டேட்டா லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பாருங்கள் லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக பார்த்தா அலர்ட் மோஷன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பிக் வந்து இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிட்டு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும். இதே மாதிரி இங்கே அது உள்ள எல்லா இங்கே இருக்குது பாருங்கள் குரூப்பில் பண்ணால் இங்கே லைனாக அடிச்சு பாருங்கள் இங்கே எல்லாருமே பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் ஃபைனலாக ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு மேலே பார்த்தா பிக்குக்கான குரூப்பில் கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணால் உள்ள சர்க்கிளுக்கான லேயர் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு அதே சேம் ரேஷியோ +, கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. கிராப் பண்ண பிக் வந்து ஆட் பண்ண பிக் வந்து சர்க்கிளுக்கு எடுத்து வந்துட்டு எண்டு வரையும் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த சர்க்கிள் அந்த பிக் வந்து கிளியராக வந்து ஷோ ஆகும். ஒன்ஸ் இல்லை நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக அலைன் பண்ணி செட் பண்ணுறதா இருந்தால் கூட மூவ் ரெஃபரன்ஸ் வந்து போய்ட்டு அலைன் பண்ணி செட் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கேயும் க்ரீன் கலர் இமேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லைனாகவே உங்களுக்கு வந்து கீழே லென்த்தாக ஒரு க்ரீன் கலர் இருக்க இமேஜ் லேயர் எல்லாருமே அங்கே நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்கள். டேரெக்டாக இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் ஃபில்லில் போய்ட்டு அதுக்கு அந்த ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு வந்து +, கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் ஆச்சு. அதே மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு போங்க உங்கள் பிக்கான குரூப்பில் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கல் இருக்கும், ஒரு எஃபெக்ட்கான லேயர் இருக்கும். அது கீழே இருக்கு பாருங்கள் இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு அங்கே ரீப்ளேஸ் பண்ண மாதிரி கலர் ஆஃப் ஃபில் வந்து போய்ட்டு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிடும். இதே மாதிரி இங்கே லைனாக இருக்கிற எல்லா லேயருமே வந்து ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. எடிட் வந்து பண்ணி முடிச்சோடனே இங்கே மேலே பாருங்கள் ஒரு ரெக்டாங்கலுக்கான ஷேப் இருக்கும். அதுக்கான கண்ணாக மட்டும் இங்கே இருக்குது கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா
மேலே பாருங்கள் ரைட் சைட் அப்படியே ஒரு ஏற மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன்ஸ் ரைட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க கொஞ்சம் ஓகே இந்த எக்ஸ்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து லேட்டாக கொஞ்சம் ஏன்னா லேயர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் வந்து வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா.